Hi students, April 30 தி ஹிந்து நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸ் ஓரியன்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன இருக்கு, ஏப்ரல் 29 வெஸ்ட் பெங்காலில் 2ஆம் ஃபேஸ் 2 எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அங்கே எவ்வளோ போல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வரலாறு ஹிஸ்டாரிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 92.6%. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 93.8% கிட்டத்தட்ட நடந்திருக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ ஃபஸ்ட்டு சீட்டில் 93.19, ஃபேஸ் 2ல் 92.6. ஸோ ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பார்த்தோம்னா 93.8% என்னமோ போல் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் 85.1% கிட்டத்தட்ட போல் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் போல் நடந்திருக்கிறது வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு. ஓகே, வாங்க அது மார்ச் மே 4 தான் என்ன ரிசல்ட் வரப்போகுது, வெஸ்ட் பெங்காலில் யார் எந்தெந்த மாநிலத்துக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 4 தமிழ்நாடுக்கு, பாண்டிச்சேரிக்கு, கேரளாவுக்கு, அஸ்ஸாமுக்கு, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எல்லாம் சேர்த்து. ஸோ அன்னைக்கு தான் தெரியும் எந்தெந்த மாநிலத்தில் யார் யார் சிஎம்மாக உட்கார போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க மற்ற என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸ் ஓரியன்டாக நியூஸு பார்ப்போம். நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், ஓகே, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் என்ன ஒன்று விட்டுருக்காங்கன்னா, 2017-18 ஒரு க்ரைட்டீரியாவாக எடுத்து அதை 2025 கம்பேர் பண்ணுறப்போ அப்போ உள்ள காலகட்டங்கள்லையும் இப்போ உள்ள காலகட்டங்கள்லையும் ஸோ உடம்புக்காக, ஸோ ஹெல்த்துக்காக எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அவங்க போய் டாக்டரை பார்க்குறதா இருக்கட்டும், ப்ரைமரி ஹெல்த் சென்டரை பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ அவங்க எந்த அளவுக்கு மார்டாலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சைல்டு மார்டாலிட்டி ரேட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ ஓவராலாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதுதான் இந்த கம்பேரிசன். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஏன்னா சோஷியல் இஷ்யூஸ்லையும் வரும், எக்கனாமிக்ஸ்லையும் வரும். ஏன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு அந்த இதில் வரும். ஓகேவா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அப்படிங்கிற கணக்கா. ஸோ இது ஹெல்த் இஸ் ஆல்சோ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அந்த கிரைட்டீரியாவில் தான் சொல்கிறாங்க. இதுதான் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் எடுத்த இந்த ரிப்போர்ட் எய்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. த பாப்புலேஷன் ரிப்போர்ட்டட் எய்லிங் 2025 வெளியிட்டதுல ஸோ பாருங்க, ரூரல் 6.8லேருந்து 12.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அர்பன்ல 9.1%லேருந்து 14.9% கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஸ்கீம் மூலயமாவும், ஜன் ஆரோக்கியன் யோஜனா அந்த ஸ்கீம்ஸ் மூலயமாகவும், ஸோ கிட்டத்தட்ட அந்த ஹெல்த்துக்காக உள்ள ஏரியாவில் ரொம்ப டிராஸ்டிக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் இது என்னன்னு பார்ப்போம். ஸோ 2017-18 பார்க்கும்போது 12.2%லேருந்து 6.8%லேருந்து 12.2%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அதே தான் டபுள் த நம்பர் ஆஃப் இன்க்ரீஸ். ஸோ அதுதான் அர்பன்லேயும் சரி. நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எத்தனை பேர்கிட்ட இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,36,000 பேர் அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கிறாங்க. அது அர்பனில் கொஞ்சம், ரூரலில் கொஞ்சம். அதுதான் இந்த ஃபேக்ட்ஸ் பார்க்குறோம். இது ஹவுஸ் ஹோல்டில் ரூரல் ஏரியாஸில் 63,436 பேரும், அதுக்கப்புறம் அர்பனில் 76,296. ஸோ இவங்களும் ரெண்டுத்தையும் சேர்த்தா 1,39,732 மெம்பர்ஸில் கால்குலேஷன் பண்ணும்போது, இந்த ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது ஸோ டிராஸ்டிக் இன்க்ரீசஸ் நடந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை தான் இதில் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாக்கெட் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரு, அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11,285 ஒரு வருஷத்துக்கு மெடிக்கலுக்குன்னு செலவாகிறது. ஸோ ஹெல்த் கேர் சர்வீஸ்லாம் என்டையர்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. தென் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சு சென்ட்ரல்லையும் சரி, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஹெல்த்துக்காக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து ஹெல்த்தை வந்து பாப்புலேஷன், அதாவது மக்களோட ஹெல்த்தை ஓரளவுக்கு ப்ரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கட்டும், இல்லை அங்கங்கே வந்து சின்ன ஹெல்த் சென்டர் எல்லா இடத்துலையுமே வந்து சைல்டுக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸு, ஸோ பேசிக் டயபெட்டிக்ஸ், இதே மாதிரி இதுக்கு ஹெல்த் கேரில் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த சர்வே நமக்கு சொல்லுது. ரூரல் ஏரியாஸில் 6.8%லேருந்து 12.2%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அர்பன் ஏரியாஸில் 9.1%லேருந்து 14.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இது எல்லாமே வந்து பாப்புலேஷன் எயில்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட ஓவராலாக பார்த்தீங்கன்னா 13.1% ரிப்போர்ட்டடில் இல்னஸ் க்யூர் பண்ணுறதுல இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ராக்ரஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ், ஸோ அதையும் வந்து ரொம்ப அந்த இன்சூரன்ஸ்க்காக உள்ள அந்த ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் கார்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் சென்டர்லையும் யூஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம் கவரேஜும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. 12.9% இருந்து 45.5%, அர்பன்ல 8.9லேருந்து 31.8%. ஸோ இன்சூரன்ஸ்லாம் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய அவேர்னஸ் வந்துட்டு அதான் இதில் தெரியுது. அப்புறம் எபிடெமியாலஜிக்கல் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது இல்லாமல் நான் கம்யூனிகபிள் டிசீஸு, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட்ஸு போத் அர்பன் அண்ட் ரூரலில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இந்த சேஞ்சஸ் எப்படி கொடுக்குது அப்படின்னா பாசிட்டிவ் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை கொடுக்குது இந்தியாவுக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ், லோவர் மார்டாலிட்டி, இம்ப்ரூவ் லாங் டேர்ம் ஹெல்த் இன்க்ரீஸை கொடுக்குது. அதோட மட்டும் இல்லாமல் 2 ஸ்கீம்ஸ் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ஸும், அதுக்கப்புறம் ஜன்தன் ஆரோக்கிய யோஜனா, ஜன்தன் ஆரோக்கிய யோஜனா, ஜன்தன் ஆரோக்கிய யோஜனா, இதெல்லாம் இன்சூரன்ஸு 10 crore இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இதெல்லாமே ஏகப்பட்ட பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மக்கள் 2017-18 2025ல் ஹெல்த்துக்காக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஜன் ஆரோக்கிய யோஜனா இது வந்து 5 lakhs. ஓகே, 5 lakhs ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஆயுஷ்மான் பாரத், ஆயுஷ்மான் பாரத் இதுவும் வந்து ஒரு ஹெல்த் ஸ்கீம் தான். ஓகே, ஃப்ளாக்ஷிப் ஹெல்த் ஸ்கீம் தான், ஹெல்த் ஸ்கீம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த நியூஸ் என்ன அப்படின்னா, பிரான்ஸு, அதாவது ஆன்டிக்விட்டின்னு சொல்லுவாங்க, ஓல்டஸ்ட் பொருள் 100 yearsக்கு மேலே போனாலே அது ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிக்விட்டி, ஆன்டிக்கான ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 257 ஆன்டிக் பீஸு கிட்டத்தட்ட நமக்கு 3 ஃபேஸாக யூஎஸ்லேருந்து மற்ற நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 million. ஓகே, $14 million. ஸோ அதோட ஃபுல் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சாண்ட்ஸ்டோன் புத்தா ஃபிகர் 7.5 million உள்ளது திருப்பி இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்ன, இதோட எல்லாமே ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். ஸோ டோட்டல் ஆர்டிஃபேக்ட்ஸ் ரிட்டன் டு இந்தியா ஹவு மச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஆன்டிக்விட்டிஸ் கிட்டத்தட்ட $14 million வந்து ஒர்த்து. ஃபேஸ் 1ல் 612 வந்து இருந்தது, அது நவம்பர் 2024. ஃபேஸ் 2ல் 26 ஆர்டிஃபேக்ட்ஸ் ஜூலை 2025. இப்போ ஃபேஸ் 3ல் 19 ஆர்டிஃபேக்ட்ஸ் ஏப்ரல் 28, 2026. ஆக மொத்தம் டோட்டலாக ஸோ யூஎஸ்லேருந்து நமக்கு வந்திருக்கிறது 657. என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயின் தீர்த்தங்கரா, அப்புறம் அபயமுத்ரா, அப்புறம் அப்சாரான்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ், செலிஸ்டிக்கல் டான்சர் ஒரு ஐடியல்ஸு, அதுக்கப்புறம் காட்டஸ் ஃபிகர்ஸ், இது எல்லாமே பிரான்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான். இதோட ஒர்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த இந்த புத்தா, அதான் இந்த புத்தா வந்து அபயமுத்ரா உள்ள அந்த புத்தா மட்டுமே $7.4 million. மொத்தமாக $14 million ஆர்டிஃபேக்ட்ஸ். 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே வந்து ஆன்டிக்விட்டியில் தான் சேரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நமக்கு இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஓகே, டெம்பிள் ஆர்டிஃபேக்டர்ஸ், டெரகோட்டா ஸ்கல்ப்சர், மெட்டல் ஐடியல்ஸு, கார்விங் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து ஸோ போனது எல்லாமே திருப்பி வந்திருக்கு. இந்தியா லீகல் ஸ்பீக்கில் ஆன்டிக்விட்டி ஆக்ட் 1972 இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்காக நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்ததுன்னா நமக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு உள்ளவங்களுக்கு ஸோ இந்தியாவோட பாரம்பரியம் கல்ச்சரலாக நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ ஹோல்ட் ரிலீஜியஸ், ஹிஸ்டாரிக்கல், ஆர்டிஸ்டிக், கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ்க்காக தான் திருப்பி இதை நம்ம பெற்று நம்ம மியூசியத்தில் வச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நமக்கு சிலபஸ்லேயே இருக்குது. ஸோ அதுக்கு இது மெயின் ரோல் பண்ணும். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, இந்த ஆர்டிக்கலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்பவுண்டிங் கெயின்ஸ் நமக்கு கிடைக்குது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸ்மால் பிஸ்னஸ், அப்புறம் மீடியம் பிஸ்னஸ்க்கு
அதுக்கப்புறம் டேரிஃப் குறைக்கிறதுனால, வரியை குறைக்கிறதுனால எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகவும் இம்போர்ட்ஸ் அதிகமாகவும் நம்ம நாட்டில் உள்ள பொருள் அதிக ரேட்டுக்கு வெளிநாட்டிலையும் விற்க முடியும். ஸோ லைசன்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரீ பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால நமக்கு அந்நிய செலாவணின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அது வந்து ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதிகமாகும். ஓகே, இதனால வேலைவாய்ப்பு அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வாங்க இதில் பார்ப்போம். இப்போ நியூசிலாந்தில் ரீசெண்டாக நடந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம ஏகப்பட்ட நாட்டில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா, இந்தியா வர்சஸ் சிங்கப்பூர், இந்தியா வர்சஸ் தாய்லாந்து, இந்தியா வர்சஸ் இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் யூரோப்பியன் நேஷன், அதுக்கப்புறம் ஏஃப்டான்னு சொல்லுவாங்க, அதாவது சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து, ஃபின்லாண்டு, அந்த இன்னொரு நாடு, இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கேயும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. இப்போ ரீசெண்டாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டது கத்தாரோட போட்டிருக்கோம், நேச்சுரல் கேஸ்க்காக. ஸோ இதெல்லாம் நமக்கு கம்மியான ஒரு டேரிஃப் வரி வந்து கம்மியாகும். ஓகே, இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 15 இயர்ஸ், 5 இயர்ஸ், 2 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இயர் வந்து பேஸாக வச்சுருப்போம். ஸோ அதுக்குள்ளே தான் அது கிட்டத்தட்ட நம்ம 12 நாடுகளுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 13 நாடுகளுக்கு மேலே நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ பாருங்க, ஃப்ரீ ட்ரேடு, த ட்ரேட் டீல்ஸ் வித் மொரீஷியஸில் யுஏஇ, ஆஸ்திரேலியா, ஏஃப்டா நேஷன் சொல்லுவாங்க. இதுதான் சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து, ஃபின்லாந்துலாம் வர்றது. அப்புறம் யூகேவோட, அப்புறம் யூரோப்பியன் யூனியனோட, அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் இல்லாமல் யூரோப்பியன் அக்ரிகல்ச்சர் யூனியன் கூட ஒன்று இருக்குது. அப்புறம் ஓமான், நியூசிலாந்து, இவங்க எல்லாருமே பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடிங் இம்ப்ரூவ் த ஃபினான்ஷியல் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ இப்போ நியூசிலாந்தோட பண்ணியிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $20 பில்லியன். இந்தியா ஒர்த் $20 பில்லியன் ஓவர் 15 இயர்ஸ்க்கு. மொத்தம் ஏஃப்டாவோட 100 பில்லியனுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது மூலயமா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும், டெக்னாலஜிக்கல் ஷேரிங் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் ஒரு பெனிஃபிட்ஸு. ஸோ அதான் இதில் பார்க்குறோம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, between 2 or more countries reduce eliminate tariffs. இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். இதுதான் எழுதணும். நான் டேரிஃப் பேரியர்ஸ் பிட்வீன் இருக்கிறது நடக்கும் 2 நாடு அல்லது 2க்கும் மேற்பட்ட நாடு. ஸோ மெயின் ஃபியூச்சர்ஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல எலிமினேட் ஆஃப் டேரிஃப் ரிமூவல்ஸ், வரியை எலிமினேட் பண்ணலாம், குறைக்கலாம். அதோட மட்டும் இல்லாமல் ரூல்ஸ் ப்ரிவென்ட் மிஸ்யூஸ் ஆஃப் டேரிஃப் பெனிஃபிட்ஸ், இதை இடைத்தரகர் இதெல்லாம் குறைக்கலாம். அப்புறம் சிம்பிளர் கஸ்டம் ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் நடக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல. அதோட மட்டும் இல்லாமல் கஸ்டம்ஸ் யூனியன் ஃப்ரீ ட்ரேட்ல மெம்பர் ஆஃப் கண்ட்ரி ரொம்ப இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ இப்போ போட்டிருக்கிற இந்த டேரிஃப் எலிமினேட்டட் பை நியூசிலாந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% குட்ஸ் இம்போர்ட்டுக்கு டேரிஃப் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. நம்ம 95% இந்தியா பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைலு, ஃபார்மசூட்டிக்கல்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க இந்த பொருட்கள்லாம் டேரிஃப் பேரியர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் எவ்வளோ நியூசிலாந்தோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா $20 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு 95% எதுக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் டைரி லிங்க்டு இன்புட்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்வீஸ், டெக்னாலஜிக்கல் இன்டென்சிவ், ஸோ இதெல்லாம் ஆயுஷ் காலேஜஸ், இதெல்லாமே அங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் தான் நமக்கு டேரிஃப் பேரியர்ஸில் வரும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெனியூவபிள் எனர்ஜி, அக்ரி பிஸ்னஸ், இது எல்லாமே இந்த நியூசிலாந்தில் ஏற்பட்ட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால இன்க்ரீஸ் ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இது கார்ட் பிஃபோர் ஹார்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்பில், அதாவது வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலியமா ஒரு ஆக்சிடென்ட்டை கம்மி பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக ரோடு ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது. ஸோ உயிரிழப்பு அதிகமாக இருக்குது, நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். அந்த கொலைடேஷன், அந்த கொலிஷன்ஸ் நடக்கும் இல்லையா, வெஹிக்கிள் டு வெஹிக்கிள்ஸ். ஸோ அது ஃபாஸ்ட்னால நடக்கலாம், வித்தவுட் லெத்தார்ஜிக்னால நடக்கலாம், ஏதோ ஒரு கம்யூனிகேஷன்ஸ் கேப்னால தான் இது நடக்குது. ஸோ அந்த ஒரு இது கொண்டு வரதுக்கு தான் V2V அப்படிங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வராங்க. இந்த ஆர்டிகல்ஸில் அதான் இருக்குது. ஸோ இது என்ன ப்ராப்ளம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவே இன்ட்ரோடியூஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் டு, அதாவது V2I, V2X, V2V, இது வந்து V2V அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வைடர் எக்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் பெடஸ்ட்ரைன்ஸு, இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் மூலயமா நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஏற்பட்டு நம்ம பிஃபோராகவே அதில்
பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறது தான் இதனால ஏகப்பட்ட உயிரிழப்புகள் தவிர்க்க முடியும். அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அதோட வரைபடம். ஓகே, இமேஜ் பிக்டோரியல் இமேஜஸ். ஸோ இதுதான் V2V, வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் இருக்கா. ஸோ இதை பாருங்க, வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் இது எல்லாமே உள்ளது. V2P அப்படின்னா பெடஸ்ட்ரெயினில் ஏதாவது இருக்கிறது, கொலிஷன் ஆகாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிரிட்ஜு, இந்த பெடஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் நடுவில் அந்த இதெல்லாம் போகும் பாருங்க, அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் அந்த இதெல்லாம் வச்சிருக்கிறது. அங்கேயுமே இதேமாரி ஒயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் மூலயமா நமக்கு 5.2 GHz நமக்கு ஒரு ஒலி மாதிரி ஏற்பட்டு, அலாரம் மாதிரி ஏற்பட்டு நம்மளை விழிப்புணர்வாக வச்சுக்கும். ஓகே, அவேர்னஸாக வச்சுக்கும். ஸோ V2V, வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன், இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டெக்னாலஜி. இது ஒரு ஒயர்லெஸ் டெக்னாலஜி. எக்ஸ்சேஞ்ச் ரியல் டைம் டேட்டா டைரக்ட்லி டு த டிரைவர்ஸ். ஓகே, இம்ப்ரூவ் சேஃப்டி அண்ட் டிராஃபிக் எஃபிஷியன்சியை கொடுக்கறதா இந்த சிஸ்டத்தை இப்போ ஹைவே டிபார்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா ஸ்பீடு, லொக்கேஷன், டைரக்ஷன், பிரேக்கிங், டேர்னிங் இன்டென்ஷன் கம்யூனிகேட் டைரக்ட் பண்ணுறதுனால நமக்கு அவேர்னஸாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுனா. அப்புறம் ரேடியோ சிஸ்டம் மூலயமா 5.9 GHz பேண்டில் நம்ம அப்பப்போ தகவலை பெறும்பொழுது நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கலாம். ஸோ இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா 300 to 1000 மீட்டர்ஸ்க்குள்ள நமக்கு இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் கிடைக்கும் இந்த V2V கம்யூனிகேஷன்ஸ் மூலயமா. இது வந்துருச்சு அப்படின்னா என்னென்னலாம் நமக்கு யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் அது உண்டு. ஆக்சிடென்ட்லேருந்து நம்ம தவிர்க்கலாம். 80% ஆக்சிடென்ட்டை நம்ம இதுலேருந்து தவிர்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் என்ஹான்ஸ் சிச்சுவேஷன் அவேர்னஸ், வெஹிக்கிள் அதாவது நூக் அண்ட் கார்னரில் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆகுது, என்னென்னலாம் வந்து அப்டாக்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சு நம்ம அவேர்னஸாக இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் டிராஃபிக் எஃபிஷியன்சி, முன்னாடியே நம்ம வந்து எங்கெங்கே டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஸ்பீடை கம்மி பண்ணி நம்ம போகிறதுக்கு இந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் V2X அப்படின்னா வெஹிக்கிள் டு எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டெக்னாலஜி. ஓகே, வெஹிக்கிள் டு டெக்னாலஜி எது எதுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் டிவைசஸ்ஸு, பெடஸ்ட்ரியன், வெஹிக்கிள் டு பெடஸ்ட்ரியன், இது எல்லாத்துலேயுமே இந்த டெக்னாலஜிஸ் இருந்தால் தான் நம்மளால ஈஸியாக அந்த கம்யூனிகேஷன்ஸ்லேருந்து எந்த ஒரு இது பேரியர்ஸும் வராமல் அந்த சவுண்டை வச்சு நம்ம 5.9 GHz சவுண்டை வச்சு நம்ம அவேர்னஸாக இருந்துக்கலாம். இந்த V2V அந்த ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி V2Vங்கிறது ஒரு டிரைவர் அலர்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒயர்லெஸ் சிஸ்டம் மூலயமா நமக்கு ரோடு ஆக்சிடென்ட்டை கம்மி பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சயின்ஸ் அண்ட் டெக்கில் வரும். அதுக்கப்புறம் பிஸ்கெக்கில் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், நேற்று கூட பார்த்தோம். ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, சைனாவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கே நடக்குது மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 பிஷ்கெக்கில். யார் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள். இவங்க இப்போ லைன் ஆஃப் கண்ட்ரோல், ஆக்சுவல் கண்ட்ரோலை பற்றி பேசியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக, பார்டர் செக்யூரிட்டியை. ஸோ அதுதான் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன. ஸோ இது ஆரம்பிக்கப்பட்டது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் 2001. ஸோ மொத்தம் இப்போதைக்கு எத்தனை நாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நேத்தியே பார்த்தோம். ஓகே, இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் இந்தியா மெம்பர் ஆனது 2017. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசினது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அந்த பார்டர் ஸ்டெபிலிட்டிக்காக. இது மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு 1962 ஒரு வார் கூட வந்ததுல, அதான் இது. ஸோ 3488 கிலோமீட்டர். லைன் ஆஃப் ஆக்சுவல் கிலோமீட்டர் எவ்வளோன்னு கூட கேட்கலாம். இங்கே எதுலேருந்து வருதுன்னு பார்த்துங்க. ஹிமாச்சல பிரதேஷ், வெஸ்டர்ன் ஹிமாலயன் செக்டார், அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் வருது. ஓகே, இதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். சைனோ இந்தியன் பார்டர் டிஸ்பியூட் தான் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு தான் நமக்கு வார் கூட வந்தது. ஓகே, ஜவஹர்லால் நேரு அப்போ லைன் ஆஃப் அப் டு ஜோஹூ சைனீஸ் பிரீமியம் மூலமா அப்போ இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இது பண்ணாங்க. டிமார்கேஷன் லைன்னு சொல்லுவாங்க. 1962 சைனோ இந்திய வார் கூட இதனால தான் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அக்ஸாய்டின் ரீஜன் சொல்லுவாங்க. அப்புறம் சைனா கிளைம்ஸ் அருணாச்சல பிரதேச ஜன்கன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதையும் சேர்த்து தான் அங்கே பேசியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எத்தனை கிலோமீட்டர் எங்கெங்கே இருக்குது, எப்போ 1962 எதனால இந்த போர் வந்தது, அதுக்கப்புறம் டிமார்கேஷன் லைன் பேர் வச்சது,
அதுக்கப்புறம் இந்த அக்சாய் சின் ரீஜன், சைனோ இந்திய பார்டரை அக்சாய் சின் ரீஜன் வந்து அவங்களோடதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை கிளைம் பண்ணுறோம். அட் த சேம் டைம் அருணாச்சல பிரதேஷை அவங்களோடதுன்னு கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸு ஏப்ரல் 21 இப்போ ஏப்ரல் 28 வரைக்கும் இந்தியாவுக்கும் கொழும்புக்கும் ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு, சப்மரைன். அந்த சப்மரைன் எக்ஸசைஸில் ஸோ இந்தியா ஸ்ரீலங்கா டைவெக்ஸ் 2026, இந்தியா ஸ்ரீலங்கா டைவெக்ஸ். ஸோ இந்த டைவெக்ஸ் 20Xல எது கலந்துக்கிட்டு அப்படின்னா ஐஎன்எஸ் நிரிக்ஷாக் அப்படிங்கிற ஒரு சப்மரைன் கலந்துருக்கு. அட் த சேம் டைம் இது எப்போ வந்து கமிஷன் பண்ணப்பட்டதுன்னா 1988 இந்தியன் நேவி, கமிஷன்ட் பை இந்தியன் நேவி. இது மசாக்கன் டாக்ல இதை பில்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இது வந்து எத்தனாவது தடவை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th டைம் இந்த எக்ஸசைஸ் நடக்குது, 4th எடிஷன். ஓகே, இந்த இந்தியா ஸ்ரீலங்கா டைவெக்ஸ் 2026. ஸோ அதான் இதுதான் ஐஎன்எஸ் நெரிக்ஷாக் மசாக்கன் டாக் லிமிடெட்ல மும்பையில் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் மூலயமா இதை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் கமிஷன் பண்ணது 1988. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் வே வந்து கங்கா எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 594 கிலோமீட்டர் கங்கா எக்ஸ்பிரஸ் வே கிட்டத்தட்ட 8 டிஸ்ட்ரிக்டை கிராஸ் பண்ணி போகுது. எங்கே அப்படின்னா 594 கங்கா எக்ஸ்பிரஸ் வே. அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூ உத்தரப்பிரதேஷ் டு மீரட்லேருந்து. ஓகே, இந்த கங்கா எக்ஸ்பிரஸ் வே இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். 594 கிலோமீட்டர் மொத்த கிலோமீட்டர் 594 கிலோமீட்டரு. இது இந்த 12 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீரட், ஹப்பூர், புலந்தேஸ்வர், அமோரா, சாம்பல், அதுலேருந்து ஆரம்பித்து பிரயாக்ராஜ் வரைக்கும் இந்த 594 கிலோமீட்டரை இதை கவர் பண்ணுது கங்கா எக்ஸ்பிரஸ் வே. எப்போ டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது ஈஸ்ட் வெஸ்ட் கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரஸ். யமுனா எக்ஸ்பிரஸ் வே, ஆக்ரா லக்னோ எக்ஸ்பிரஸ் வே, பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ்க்கு அப்புறம் இதை இன்னும் கங்கா எக்ஸ்பிரஸ் வே இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டெல்லி ஃப்ரம் ஈஸ்டர்ன் யூபி வரைக்கும் இது கனெக்ட் பண்ணுது. அப்புறம் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், டூரிசம், சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரைக்கும் இந்த கங்கா எக்ஸ்பிரஸ் மூலியமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் இவ்வளோதான் நியூஸு, சிலபஸ்க்கு ஓரியன்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். Send a map. You dare to dream, we care to accomplish.